திருவண்ணாமலையில் வேட்டமலை ரோடு விஜயமலுக்கு பின்னாடி பக்கம் யூஸ்டு ஹோம் வந்து சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. இந்த வீடியோவில் இந்த வீட்டோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நமது இல்லம் நேயர்களுக்கு வணக்கங்க. வீக்லோப் ஆட்ஸ்ல இருந்து முருகேஷ் பேசுகிறேன். இந்த வீட்டோட மொத்த அளவு வந்து 1700 ஸ்கொயர் ஃபீட்டு கிட்ட வரும். கார்னர் வீடுங்க, வடக்கு மேற்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. மெயின் வாசப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வடக்கு பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா 2 கேட்டு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து சின்ன கேட்டு, இன்னொன்று வந்து பெரிய கேட்டுங்க. பெரிய கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைடில் கொடுத்து அங்கே வந்து கார் பார்க்கிங்கான ஸ்பேஸும் ஒதுக்கி இருக்காங்க. என்ட்ரன்ஸில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே ரூஃபிங் சீட்டு தாங்க போட்டிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட போர்வெல் வந்து கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா பைக் பார்க் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்து அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு ஊஞ்சலும் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா 30 அடியில் வந்து தெரு இருக்குங்க. அதை சிமெண்ட் ரோடும் போட்டிருக்காங்க. வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேஃப்டியாக லாக் பண்ணுற மாதிரி கேட்டு கொடுத்து இந்த வீட்டோட மெயின் கதவு பார்த்தீங்கன்னா மிக உறுதியான வேங்கை மரத்தில் வந்து வுட் கிராபிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்தீங்கன்னா லிவிங் ஹால் வந்து ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்குங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாடுலர் கிச்சன் கொடுத்துருக்காங்க. கிச்சன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. கிச்சனுக்கு தேவையான அனைத்து ப்ரொவிஷனும் இருக்குங்க. சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீட்டோட பூஜை ரூம் வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. அதை சேஃப்டியாக லாக் பண்ணுற மாதிரி டோர் ஃபெசிலிட்டியும் இருக்குங்க. பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு பேக் ஸ்பேஸ் இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்ட் ரூமும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்க்குறது இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூமு. இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து செமி ஃபர்னிஷ்டு ஹோமு. எல்லா ரூம்லையுமே பார்த்தீங்கன்னா பிளைவுட் ஒர்க்கில் வந்து கபோர்டு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஸ்டார் கேஸு. அதுக்கு கீழே வந்து சின்னதாக ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. யூபிஎஸ் இன்வெர்டர் அந்த மாதிரி வச்சுக்கலாங்க. டூப்ளெக்ஸ் ஹவுஸ்ன்றதுனால ஸ்டெப்ஸ் வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரானைட்டில் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. கைப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே வந்தீங்கன்னா ஸ்பேசியஸான லிவிங் ஹாலு. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா விண்டோஸ்லுமே வந்து மஸ்கிட்டோ நெட்டும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு வாங்கிட்ட பின்னாடி உங்களுக்கு ஏற்ற மாதிரி பெயிண்டிங் அடிச்சிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க. இந்த வீட்டில் மொத்தம் 4 பெட்ரூம் இருக்குங்க. கீழே வந்து ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து 2 பெட்ரூம் இருக்குங்க. செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா ரூம்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜுக்காக ரேக் அடித்து ஃபுல்லாகவே சேஃப்டியாக லாக் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு காம்பேக்டான சைஸில் வந்து ஒரு பெட்ரூம் இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அட்டாச் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டைப்பில். இந்த வீடு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க மணலில் தாங்க கட்டியிருக்காங்க. சொந்த யூஸுக்காக கட்டியிருக்காங்க. இந்த வீடு கட்டி 2 வருஷம் தாங்க ஆகுது. அவங்க வெளியில் செட்டில் ஆகிறதுனால இந்த வீடு வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு குவாலிட்டி மெட்டீரியல் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. பின்னாடி பக்கம் வராண்டா கொடுத்துருக்காங்க. அந்த கிரில் டைப்பில் சேஃப்டியாக லாக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை டைரெக்டாக வந்து பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா புக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டெரஸில் வந்து நீங்கள் துணி காய போட்டுக்கலாம். அதுக்காக தான் மேலே வச்சுருக்காங்க அவங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து ரொம்ப கிட்டியாக இருக்குங்க. ஒரு 5 மினிட்ஸில் வந்து வீட்டுக்கு வந்துடலாம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை டவுன் லிமிட்லேயே இருக்குங்க. இந்த வீட்டோட பட்ஜெட்டை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த வீட்டோட ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கார்னர் வீடு, 2 பக்கமும் வந்து தெரு இருக்குது. டூப்ளெக்ஸ் ஹோமு, மொத்தம் 4 பெட்ரூம் இருக்குது. மணலில் கட்டியிருக்காங்க. சொந்த யூஸுக்காக கட்டியிருக்காங்க. மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டியாக இருக்குங்க. ஒரு 5 மினிட்ஸில் வீட்டுக்கு வந்துடலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட ஹைலைட்டுங்க. ஃபுல்லாகவே வந்து கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடை வந்து டைரெக்டாக வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் பெயிண்டிங் ஒர்க் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடு உங்களுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக இருக்குங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க இந்தியன் டைப்பில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலுக்குள்ளே போய் பாருங்கள், நிறைய ப்ராப்பர்ட்டி வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.